2023 Forbes India World's Richest Actor ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்றாங்க. அந்த டேட்டால ஷாருக் கான் $770 million, அதாவது 6600 கோடி ரூபாய் நெட்வொர்த்தோட 4th பிளேஸ்ல இருக்காரு. நம்மளோட வேர்ல்ட் ஃபேமஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 430 கோடி நெட்வொர்த்தோட இருக்காரு. அண்ட் தளபதி விஜய் 420 கோடி நெட்வொர்த்ல இருக்காரு. ஏன் ஜாக்கி சான், டாம் குரூஸ் இவங்க எல்லாருமே ஷாருக் கானுக்கு பின்னாடி தான் இருக்காங்க இந்த நெட்வொர்த்ல. பட் ஆக்சுவலி என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஷாருக் கான் 6600 கோடியை ஏர்ன் பண்றாரு? ஷாருக் கான் பாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர், ஸோ மூவிஸ்லேருந்து அவர் மணி ஏர்ன் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. மூவிலேருந்து ஒரு சின்ன பார்ட் தான் அவர் ஏர்ன் பண்றாரு. ரெஸ்ட் ஆஃப் த மணி எல்லாம் ஆக்சுவலா அவர் எப்படி ஏர்ன் பண்றாரு? இன்னைக்கு டாப் யூடியூபரா இருக்க மிஸ்டர் பீஸ்ட் பண்ற பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஷாருக் கான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வாட் ஆர் தோஸ்? நீங்க 10,000 ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிங்க. உங்களுக்காக ஷாருக் கானோட சீக்ரெட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோட எண்டில் வச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். I have not come here to compete. I have come here to rule. ஷாருக் கானோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஷாருக் கானோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். 2nd of November 1965 டெல்லியில இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட கரியர் ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் அதே டெல்லியில இருக்க ஹென்ஸ்ராஜ் காலேஜ். அந்த காலேஜில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த பையன் படிச்சுட்டு வரான். படிப்பில் நல்லா படிக்கிற பையன் தான். பட் இருந்தாலும் படிப்பை விட அவனுக்கு ஆக்டிங்ல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்றான்னா, அந்த காலேஜ்லேயே அந்த ட்ராமா பண்ற கேங் எல்லாம் இருக்கும். அந்த கேங்ல சேர்ந்து கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறான். கல்ச்சுரல்ஸ் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஆக்டிங்ல இன்னும் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுன்னா, அவன் பண்ணிட்டு இருந்த பிஜி கோர்ஸை விட்டுட்டு ஆக்டிங்காக மும்பை கிளம்பி போயிடுறான். அந்த காலத்துல நம்ம ஊர்ல ஆக்டர் ஆகணும்னா சென்னைக்கு போனதான் முடியும். அங்க அதே மாதிரி மும்பைக்கு போனதான் ஆக்டர் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வருது. இந்த பையன் என்ன பண்றான்னா, பாக்கெட்ல 20 ரூபா வச்சுட்டு மும்பைக்கு வந்துடலாம். மும்பைக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கிடலாம், எப்படியாச்சும் ஆக்டர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கனவோட வரான். ஆனா மும்பை அவனை வச்சு செய்ய ஆரம்பிக்குது. மும்பைக்கு வந்தவனே கையில காசு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, ஆக்டிங்ல எந்த ப்ராக்ரஸும் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். பல அடிகள் அண்ட் பல ஆடிஷனுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு 2 சீரியல் கிடைக்குது. ஒன்னு ஃபௌஜி அண்ட் இன்னொன்னு சர்க்கஸ். இது ரெண்டுமே பயங்கரமான ஹிட் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த பையனும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அண்ட் அவனோட கரியர் ஃபைனலா டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் அவனுக்கு ஒரு ட்ராஜடியும் நடக்குது. அந்த பையனோட அம்மா இறந்து போறாங்க. அந்த அம்மாவோட பெரிய ட்ரீம் என்னவா இருக்குதுன்னா, அவங்க பையனை எப்படியாச்சும் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணுன்றது தான் பெரிய ட்ரீமா இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்துட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1991 தான் அந்த பையனோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகுது, தீவானான்னு சொல்லிட்டு. அந்த மூவி ரிலீஸ் ஆனதுலேயே அந்த வருஷத்துலேயே டாப் 2nd ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷன் மூவியாக அந்த மாறுது. ஒத்துமொத்த பாலிவுட்டே திரும்பி பார்க்குது, யாரெல்லாம் இந்த பையன் சொல்லிட்டு. த நேம் இஸ் ஷாருக் கான். ரெடி. பிஸ்னஸ் ஆஃப் ஷாருக் கான். ஷாருக் கானோட ஃபர்ஸ்ட் மூவி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பேக் டு பேக் மூவிஸ் சைன் பண்றாரு. அண்ட் அந்த மூவிஸ் எல்லாம் பிளாக் பஸ்டராகவும் மாறுது. இந்த நிலைமையில ஷாருக் கானுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிக்குது. ஏன்னா சினிமான்றது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரினா, நீங்க பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்க ஃபேம்ல இருக்க முடியும். அண்ட் உங்களால் மணியும் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ராமராஜர், ராம்கி, மோகன், இவங்கெல்லாம் 90s கொடி கட்டி பறந்த ஆளுங்க. பட் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டி ஷாருக் கானுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட கோ ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி பாக்ஸ் ஆஃபீஸ்ல டிசாஸ்டரா மாறுது. அண்ட் 2nd and 3rd சொல்லிட்டு பேக் டு பேக் பாக்ஸ் ஆஃபீஸ்ல டிசாஸ்டரா ஆகிற மூவியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஷாருக் கானுக்கு க்ரோஸ்ல லாஸை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எதை பார்த்து பயந்துட்டு இருந்தாரோ அவரோட லைஃப்ல அது லைட்டா நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம ஊர்ல இந்த நீங்களும் எல்லாம் 1 கோடின்ற ஷோ மாதிரியே பாலிவுட்ல க்ரோர்பத்தின்னு ஒரு ஷோ நடக்கும். அதை அமிதாப் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஷாருக் கானை அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண கூப்பிடுறாங்க. பட் அதுலேயும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் பீப்புள் கிட்ட இருந்து ஷாருக் கானுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஸ்லோவாக ஷாருக் கானுக்கு புரிய ஆரம்பிக்கிறாரு அவரோட கரியரோட லோ ஃபேஸ்ல அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு. இங்க தான் ஷாருக் கான் ஒரு கிளவரான டிசிஷன் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, இந்த ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு அவரோட வைஃபோட சேர்ந்து ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல இருந்து அவங்க ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி பிளாக் பஸ்டர் ஆகுது பாக்ஸ் ஆஃபீஸ்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பேக் டு பேக் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல பிளாக் பஸ்டரா மாறுது. இதனால என்ன ஆகுது, அந்த ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்டோட வேல்யூ மார்க்கெட்ல ஏற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ரெட் சில்லிஸ் விஎஃப்எக்ஸ்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் சீரியல்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல இருந்து மட்டுமே 500 crores ரெவென்யூ அவங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஷாருக் கானுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இந்தியன் பீப்பிள்ஸ் கிரிக்கெட்லயும் அண்ட் மூவிஸ்ல தான் பயங்கர ஆப்சஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாருக் கானுக்கு புரிய ஆரம்பிக்குது. அண்ட் இவருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால 2008 அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஐபிஎல்ல கேகேஆர் டீமை வாங்குறாங்க. அண்ட் ஷாருக் கான் ஈஸியா ஐபிஎல் ஏர்ன் பண்ணிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு பயங்கர
பயங்கரமான இஷ்யூ நடக்க ஆரம்பிக்குது. 2008, 2009 அண்ட் 2010 இந்த 3 சீசனும் KKR ஃபைனல்ஸில் பிளே ஆஃபு கூட குவாலிஃபை ஆகிறதுல இதனால ஷாருக் கானுக்கு பயங்கரமான லாஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அண்ட் அவங்களோட ஃபேமிலி சொல்கிறாங்க KKR சேல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷாருக் கானே உட்காந்து லிட்டரலாக அழுதுருக்காரு அவங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு. Few times that I've really cried alone is when my team was in South Africa. You know, losing 9 matches and people saying that I'm the one who's done X, and then there was a gentleman writing on the internet. And then ஷாருக் கான் ஒரு பிரில்லியண்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. $2.4 மில்லியன் கௌதம் கம்பீரை IPL ஆக்ஷனில் தூக்குறாரு. அண்ட் 2011 KKR ஃபர்ஸ்ட் டைம் IPL பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுறாங்க. அண்ட் 2012 அண்ட் 2014 கப்பும் அடிக்கிறாங்க. இன்னைக்கு டேட்டில் KKR கிட்ட 3 கப்பு வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட பிராண்ட் வேல்யூவேஷன் 3rd பொசிஷனில் இருக்கு. இந்த IPL டீம்ஸ் எல்லாம் எப்படி சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேயை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த IPL டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஜெர்சி போட்டிருப்பாங்களா, அந்த ஜெர்சியில் இருக்கிற ஆட்ஸ் மூலமா வர ரெவன்யூ எல்லாமே அந்த IPL டீம் ஓனர்ஸ் தான் போய் சேரும். இங்கே ஷாருக் கானோட ஃபேம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டீமை டாமினேட் பண்ணும். இப்போ காவ்யா மாறன் ஒரு டீம் ஜெர்சியை வியர் பண்ணுறதுக்கும் ஷாருக் கான் ஒரு டீம் ஜெர்சியை வியர் பண்ணுறதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஷாருக் கான் ஆல்ரெடி ஒரு பாலிவுட் சூப்பர் ஸ்டார், ஆல்ரெடி அவர்கிட்ட ஃபேம் இருக்கிறதுனால அவர் அந்த டிஷர்ட்டை வியர் பண்ணார்னா அதில் இருக்கிற ஆட்ஸ்க்கு இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் அவர் கூட கொலாபரேட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷாருக் கானுக்கு கிட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சுற்றியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. not the one you think. Already 21 countries சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க கிட்ஸேனியா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வராரு. கிட்ஸேனியா எந்த மாதிரியான கம்பெனினா கிட்ஸோட தீம் பார்க் மாதிரி இந்த 4 to 16 ஏஜ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க விளையாடுற ஒரு தீம் பார்க் மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இதில் ஷாருக் கான் 26% ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காரு. இந்த லக்ஸ், ICICI பேங்க், துபாய் டூரிசம், அப்புறம் டிஷ் டிவின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காரு. முன்னெல்லாம் ஆட்ல இந்த ஹீரோஸ் நடிச்சாலே அவங்களோட ஃபேம் குறைஞ்சிரும், பீப்புள் கிட்ட அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகக்கூடாதுன்ற மித்தெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணது ஷாருக் கான் தான். சிமிலாரிட்டி ஆஃப் SRK அண்ட் மிஸ்டர் பீஸ்ட். இன்னைக்கு டாப் யூடியூபராக இருக்க மிஸ்டர் பீஸ்ட் அவர் யூடியூப்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அது மொத்தமாக மறுபடியும் யூடியூப்லேயே போட்டு வீடியோஸை மேக் பண்ணுவார். ஹை குவாலிட்டி வீடியோஸை மேக் பண்ணுவார். இதனால என்ன ஆகும்னா அவரோட ஃபேமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், வீடியோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவரோட ஃபேமை யூஸ் பண்ணி அவரோட ப்ராடக்ட்டை சேல் பண்ண ஆரம்பிப்பார். இந்த ஃபீஸ்டபிள் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அவரோட ஃபேமை யூஸ் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஷாருக் கான் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட்ஸில் எவ்வளோ மணி வருதோ அந்த மணியை மறுபடியும் ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட்லேயே போட்டு ஹை குவாலிட்டி மூவிஸை எடுக்க ஆரம்பிச்சார். இந்த ரா 1 இந்த மாதிரியான மூவிஸ் எடுக்க ஆரம்பிச்சார். ஸோ இதனால என்ன ஆகும்னா அவரோட ஃபேம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அவரோட ஃபேம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சா நிறைய ப்ராடக்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவார். அண்ட் த லாஸ்ட் திங், த சீக்ரெட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஷாருக் கான். இப்போ நீங்கள் 10,000 1 lakh எவ்வளோ வேணால் சம்பாதிங்க, பட் ஸ்டார்ட் டூயிங் த செகண்ட் அண்ட் தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இப்போ ஷாருக் கானுக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்டிங்கை சுற்றி அவரோட பிஸ்னஸை பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அவருக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸை சுற்றியும் அவரோட பிஸ்னஸை பில்ட் பண்ணி வச்சிருந்தார். ஸோ அதே மாதிரி கிட்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸை சுற்றியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நெவர் எவர் லாக்ட் யுவர் செல்ஃப் இந்த ஒன்லி ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். செகண்ட் அண்ட் தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ் இல்லை ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ would have given some value to you. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.